லியோ மற்றும் குரங்கு. ஒரு காலத்தில் ஒரு மரகதக் காட்டின் மையப் பகுதியில் ஆழமாக அமைந்திருந்த லியோ என்ற ஆர்வமுள்ள சிறுவன் இருந்தான். அவர் ரோசி கன்னங்கள், அதிசயத்துடன் கண்கள், அகலம் மற்றும் சாகசத்திற்கான தீராத தாகம் ஆகியவற்றைக் கொண்டிருந்தார். ஒரு பிரகாசமான காலை, லியோ தனது காட்டு கற்பனையால் மட்டுமே வழிநடத்தப்பட்டு அடர்ந்த இலைகள் வழியாக ஒரு பயணத்தை தொடங்க முடிவு செய்தார். லியோ காட்டில் ஆழமாக நுழைந்தபோது பறவைகளின் கிண்டல் மற்றும் சலசலக்கும் இலைகளின் கூச்சல் அவரை ஒரு ஆறுதல் போர்வை போல சூழ்ந்தது. மலர்களின் துடிப்பான வண்ணங்களையும் வண்ணத்து பூச்சிகளின் சிக்கலான வடிவங்களையும் பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் விரைவில் லியோ பழக்கமான பாதையிலிருந்து வெகு தூரம் வழிதவறிச் சென்றதை உணர்ந்தார். அவரைச் சுற்றி அடர்ந்த தாவரங்கள் மூடப்பட்டதாக தோன்றியது. அச்சம் அவரது மார்புக்குள் உயரும் அலைகளைப் போல குமட்டத் தொடங்கியது. அச்சத்திற்கு அடிபணியக் கூடாது என்ற உறுதியுடன் லியோ தனது தைரியத்தை வரவழைத்து முன்னேறிச் சென்றார். மணி நேரங்கள் கடந்தன. சூரியன் மேலே உள்ள உயரமான விதானத்தின் பின்னால் இறங்கத் தொடங்கியது. சோர்வு லியோவின் கைகால்களை கடித்தது. ஆனால் அவர் விரக்திக்கு அடிபணிய மறுத்துவிட்டார். திடீரென்று புதர்களில் ஒரு சலசலப்பு அவரது கவனத்தை ஈர்த்தது. மூச்சுத் திணறலுடன் லியோ இலைகள் வழியாக உற்று பார்த்து புத்திசாலித்தனத்தால் மின்னும் கண்கள் கொண்ட ஒரு புத்திசாலித்தனமான வயதான குரங்கை கண்டுபிடித்தார். பயம் லியோவின் இதயத்தை பிடித்துக் கொண்டது. ஆனால் அவர் குரங்கின் கண்களை பார்த்தபோது அவர் தீமை எதுவும் காணவில்லை. ஆனால் ஒரு அமைதியான புரிதலை கண்டார். தனக்குள் இருந்த தைரியத்தை ஈர்த்த லியோ குரங்கை நோக்கி நடுங்கும் கையை நீட்டி பயப்படுவதற்கு பதிலாக நட்பை வழங்கினார். அவருக்கு ஆச்சரியமாக குரங்கு தயவுடன் பதிலளித்தது. லியோவின் கையை அதன் மென்மையான விரல்களால் எடுத்தது. ஒன்றாக லியோவும் குரங்கும் ஒரு சாத்தியமற்ற பிணைப்பை உருவாக்கி காட்டின் சிக்கலான பாதைகளை எதிரிகளாக அல்லாமல் கூட்டாளிகளாக வழிநடத்தினர். குரங்கு தனது பக்கத்தில் இருந்தபோது லியோ வெல்ல முடியாதவராக உணர்ந்தார். முன்னால் இருக்கும் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார். மீண்டும் விடியற்காலை தொடங்கிய போது லியோ காட்டின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டார். அவரது இதயம் அவரது அசாதாரண சாகச கதைகளால் நிரம்பி வழிந்தது. அவர் சிறுவனாக அறியப்படாத இடத்திற்கு சென்றிருந்தாலும் காட்டின் வன அழகால் என்றென்றும் மாற்றப்பட்ட ஒரு கதாநாயகனாக திரும்பினார். மேலும் அவர் தனது புதிய நண்பருடன் பகிர்ந்து கொண்ட உடைக்க முடியாத பிணைப்பு. எனவே காட்டின் மரகத தழுவலுக்கு மத்தியில் லியோவின் கதை புராணமாக மாறியது. நம் அனைவருக்கும் உள்ள தைரியத்திற்கு ஒரு சான்றாக காட்டின் அழைப்பால் விழித்துக் கொள்ள காத்திருக்கிறது.